என் பள்ளி என் பெருமை. என் பள்ளி என் பெருமை. ஜீ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். என் பள்ளியோட 2வது சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சு. அந்த வகையில் இந்த வாரம் என் பள்ளி நிகழ்ச்சி திருவொற்றியூர் பகுதியில் இருக்க மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல்ல இருந்து தான் வரப்போகுது. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸா மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், என் பெயர் ஷாலினி. நான் திருவொற்றியூரில் அமைந்துள்ள மகரிஷி வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். எங்கள் பள்ளியின் பணியானது மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் தனித்திறமைகளை மேம்படுத்துதல், சமூக மற்றும் ஆன்மீக விழுமியங்களை நடைமுறைப்படுத்த மாணவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குதல், மாணவர்களின் பல உணர்வு கற்றல் திறனை வழங்குவது எங்கள் பள்ளியின் பணியானது. மேலும் உலகளாவிய நல்லிணக்கத்தையும் அமைதியையும் நிலைநாட்டுவது எங்கள் பள்ளியின் கொள்கையாகும். எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்வியில் முழுமை பெற்று அதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் வெளிச்சத்தையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவது எங்கள் பள்ளியின் நோக்கமாகும். வணக்கம், ஐம் சனா சையத். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மாண்டெசரி என்றால் என்ன? மாண்டெசரி ஒரு கல்வி முறை ஆகும். மரியா மாண்டெசரி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இந்த கல்வி முறையை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். மாண்டெசரி முறையில் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் ரிலேஷன்ஷிப் மிகவும் அன்பாகவும் மற்றும் மதிப்புக்குரியதாகவும் இருக்கும். என் பள்ளி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் டெவலப்மெண்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், இண்டிபெண்டன்ட் மெட்டீரியல். ஏன் இந்த இண்டிபெண்டன்ட் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டடி நீட்ஸ் இருக்கும் அண்ட் இண்டிபெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் ஒரு விஷுவல் லேர்னர், ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆடிட்டரி லேர்னர். நான் புக்கு பார்த்து படித்தா நான் ஈஸியாக லேர்ன் பண்ணுவேன். ஆனால் என் ஃப்ரெண்டை சொல்லி கொடுத்தாலே அவள் மச் பெட்டர் வேலை லேர்ன் பண்ணுவாள். இன்னொரு ஃப்ரெண்டை எக்ஸ்பெரிமெண்டல் வேலை சொல்லி கொடுத்தா அவள் இன்னும் பெட்டராக லேர்ன் பண்ணுவாள். இதனால தான் என் ஸ்கூலில் மாண்டெசரி மெத்தட் இருக்கு. Hello everyone, my name is Pratiksha. I am studying 5th standard Aharam. I am a chess player. I have got more than 50 cups. In Dubai, I have opened my rating 1520 yellow points. In Mahabalipuram Olympia chess tournament, I have got 3rd prize in under 8 girls category. I would like to say thanks to my school as well as my coaches for this wonderful support. Thank you. வணக்கம், நான் மோகன் ஆதித்யன். மாண்டெசரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக ஒரு 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது என்னென்னா யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், சில்ட்ரன்ஸ் லேர்னிங் என்வரான்மெண்ட், அதுக்கப்புறமா ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டீச்சர். ஃபர்ஸ்ட், யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். எங்கள் ஸ்கூலில் எங்களுக்கு செல்ஃப் பேஸ்ட் ஆர் இண்டிபெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுனால ஒரு சைல்டும் அவங்களுக்கு ஏற்ற ஸ்பீடில் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பயாலஜி பிடிச்சிருக்குன்னா நான் எங்கள் கிளாஸில் இருக்க நாமன்கிளேச்சர் கார்ட்ஸை வச்சு பயாலஜி கற்றுக்கலாம். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்டே என்னென்னா, நான் எப்போனாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கும் போது என் டீச்சரை அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட என் டவுட்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். 2வது, சில்ட்ரன்ஸ் லேர்னிங் என்வரான்மெண்ட். ஒரு சைல்டோட லேர்னிங் என்வரான்மெண்ட் எப்படி இருக்கணும்னா, அவங்கள லேர்ன் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் டெக்கரேட்டடாக நீட்டாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப டெக்கரேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கன்வென்ஷனலாக பெஞ்சஸ் மட்டும் யூஸ் பண்ணாமல் எங்களோட செல்ஃப் பேஸ்ட் ஆர் இண்டிபெண்ட் மெட்டீரியல்ஸ் அகாமடேட் பண்ணுற மாதிரி சவுக்கீஸ், மேட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, ப்ரெசன்ஸ் ஆஃப் அ டீச்சர். மாண்டெசரி எஜுகேஷனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கே டீச்சர் தான். ஏன்னா தே ஆர் த ஒன் ஹூ யுனைட் த ஹோல் கிளாஸ். அதனால அவங்க ரொம்ப காமாகவும் பேஷண்ட்டாகவும் இருக்கணும். இதனால என்ன ஆகும்னா, ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் லேர்ன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுறோம். எங்கள் பள்ளியில் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு புது விதமான லேர்னிங் மெத்தடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் PBL, அதாவது ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இதில் என்ன ஆகும்னா, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 2 to 3 ரியல் லைஃப் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எங்களை நாங்களே பிரித்து அதுக்கு தேவையான வேலைகளை செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு டேபிளை மேனுஃபேக்சர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் மேப்பை ட்ரா பண்ணோம். அதில் அந்த ப்ராஜெக்டோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் எழுதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட், மெஷர்மெண்ட்ஸ் எட்ஸெட்ரா. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்பட்டாங்க. அதுக்காக எங்கள் ஸ்கூலில் பெர்மிஷன் கேட்டு நாங்களே எங்களுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்டை அரேஞ்ச் பண்ணோம். அதை அரேஞ்ச் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எங்கள் டேபிளை நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோம். இதில் நாங்கள் ஒர்க் மட்டும் பண்ணாமல் ஸ்டடியும் பண்ணுறதுனால எங்களோட லெசன்ஸ் எல்லாத்தையும் பேரலாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் கடைசியில் ப்ரெசன்டேஷன் டே அப்படின்னு ஒரு நாளில் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாரையும் வரவழைச்சு எங்களோட லேர்னிங்ஸ் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவோம். இதனால எங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் இல்லாமல் எங்களோட ரியல் வேர்ல்டு பற்றின நாலேஜ் ரெண்டுமே அதிகமாகும். இதனால எங்களோட திங்கிங் லெவல்ஸ் அண்ட் கோல்ஸ் ரெண்டுமே கன்வென்ஷனல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமாக இருக்குது.
என் பள்ளி என் பெருமை. Hi, my name is Mokil. I'm from class 9. Going to the stalls for today's psychology stalls. வணக்கம், நான் நிகேஷ். நான் வன்ஷிகா. இதுதான் கலர் சைக்காலஜி ஸ்டால். இப்போது உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலர் எடுத்து ட்ரைவ் பண்ணுங்க. வண்ணங்கள் நம் எண்ணங்களை தீர்மானிக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா? கலர்ஸ் என்ற ஒரு வண்ணங்கள் ஒரு எண்ணங்களை தீர்மானிக்கும். நீங்கள் சூஸ் பண்ண கலர் ரெட் கலர் நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் தரும். ஒரு கலருக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதனால் தான் பெரும்பாலாக சிவப்பு நிறங்களை போட்டிகளில் பயன்படுத்துகிறார்கள். அதே போல் மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்களை பள்ளிகளில் மாணவர்களின் கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்காக சேவத்தில் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய நிறங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுகிறது. நன்றி. வணக்கம், நான் சமர்னா. நான் இந்துமதி. ஸோ செல்ஃப் டாக் அப்படின்றது நம்மளோட இன்னர் டயலாக தான் நம்ம செல்ஃப் டாக்னு சொல்லுவோம். அதாவது டெய்லி நம்ம நமக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்க விஷயத்தை தான் நம்ம செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ செல்ஃப் டாக்கை நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ரோஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டால். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது ரெண்டு டைப்ஸ் ஆஃப் செல்ஃப் டாக். நெகட்டிவ் அப்படின்னா என்னால் இது பண்ண முடியாது, ஐ கான்ட் டூ திஸ், அந்த மாதிரி விஷயத்த நமக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தோம்னா அது நெகட்டிவ் செல்ஃப் டாக். பாசிட்டிவ் செல்ஃப் டாக், பாசிட்டிவ் அப்படின்னா என்னால் இது முடியும், ஐ கேன் டூ திஸ், இந்த மாதிரி சொல்கிறது தான் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இந்த அஃபர்மேஷன் இன்க்ளூட் ஆகும். அஃபர்மேஷன் ஒரு பாசிட்டிவ் தாட், லைக் ஐ டிசர்வ் இட், ஐ எம் பர்ஃபெக்ட். ஸோ அஃபர்மேஷனை நம்ம டெய்லி திருப்பி நமக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நம்ம மைண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்புறம் செல்ஃப் டாக், பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கையும் அஃபர்மேஷனையும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்ம லைஃப் டைம்லும் சரி ஸ்கூல் டைம்லும் சரி பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அச்சீவ் பண்ணலாம். பாசிட்டிவான விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுனால நம்மளோட பிடிச்ச கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வி ஹேவ் ஆக்டிவிட்டி ஹியர். வணக்கம், என் பெயர் ஜனனி. என் பேர் வைஷிகா. ஸோ இது என் எமோஷனல் ஸ்டால். நான் அவருக்கு ஒரு சிம்பிள் டாஸ்க் தர போகிறேன். இங்கே இருக்கிற எமோஜிஸ்லாம் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் நினைக்கிறியோ அதை அரேஞ்ச் பண்ண. ஸோ நீ எது இந்த எமோஷன்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறேன்ல, எந்த எமோஷனுமே பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ இல்லை, எல்லா எமோஷனுமே இம்பார்ட்டன்ட். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம கம்ஃபர்டபுள் அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். கம்ஃபர்டபுள் எமோஷன்னு பார்த்தோன்னா ஹாப்பினஸ் அண்ட் லவ். அன்கம்ஃபர்டபுள் எமோஷன்னு பார்த்தோன்னா சேட்னஸ், ஃபியர், ஆங்கர். ஃபார் எக்ஸாம்பிள் அன்கம்ஃபர்டபுளில் இப்போ ஏதாச்சும் ஒரு டேஞ்சரஸ் பிளேஸில் நிற்கிறேன்னா அப்போ உனக்கு ஃபியர் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு போத் கம்ஃபர்டபுள் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் எமோஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஹாய், மைசெல்ஃப் அக்ஷயா. மைசெல்ஃப் வன்ஷிகா. திஸ் இஸ் மைண்ட் அண்ட் பாடி ஸ்டால். உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். வாங்க நம்ம மைண்ட் அண்ட் பாடி கான்செப்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மைண்ட் அண்ட் பாடி கான்செப்ட் ஃபுல் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் ஆஃப் லூயிஸ் கே. இவங்க இந்த மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு பயத்தையோ ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட சக்கரா லெவலில் அது அஃபெக்ட் பண்ணும். இதனால் நமக்கு நிறைய டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஃபினான்ஷியலாக சஃபர் பண்ணோம்னா அது நம்மளுக்கு பேக் பெயின் கூட வரும். அதே மாதிரி நம்ம கோவத்தை நம்மளால் நமக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா அதனால நம்மளுக்கு கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. டெய்லி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் டாக்னால அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுக்கான அஃபர்மேஷன்ஸ் இதுதான். தேங்க்யூ. வணக்கம், என் பெயர் அக்ஷயா. நான் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். தினமும் காலையில் மாணவர்கள் வரும்போது அவர்களின் அறிவையும் மன வளத்தை வளர்க்க எங்கள் பள்ளியில் சைக்காலஜி ஸ்டால் என்று ஒன்று நடைபெறுகிறது. இதை 9ஆம் வகுப்பு மாணவர்கள் நடத்துகிறார்கள். எங்க டே எப்பவுமே யோகால தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு நாள் யோகா, ஒரு நாள் மெடிடேஷன். நாங்கள் யோகாவும் மெடிடேஷனும் பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு போவோம். அதனால எங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்குது. நாங்கள் டெய்லியும் யோகாவும் மெடிடேஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்கள் மைண்ட் அண்ட் பாடியை காமாவும் பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியுது. எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறமா தான் ரெஸ்பிரேஷன் டைஜஸ்டிவ் சிஸ்டமோட யூஸ் தெரியுது. ஸோ யோகா தினமும் செய்யறதுனால ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், டைஜஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் மற்றும் ஒட்டேவை பீஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியுது.
இதுதான் எங்க பள்ளியோடைய நூலகம். இங்கு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் அளவுக்கு விசாலமாகும். இங்கு 6000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. இந்த லைப்ரரியில் முதல் இருப்பது டெக்னாலஜி அண்ட் சைக்காலஜி, நெக்ஸ்ட் இருப்பது ரிலீஜியஸ், அதுக்கப்புறமா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், லாஸ்ட்டாக இருப்பது வந்து சயின்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ். அது இல்லாமல் எங்கள் நூலகத்தில் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் இருக்குது. இங்கே வந்து டெய்லி மேகசின், வீக்லி மேகசின், அக்ரிகல்ச்சரல் மேகசின் அண்ட் டெய்லி நியூஸ் பேப்பரும் இருக்கிறது. என் பள்ளி என் பெருமை. STEM என்பது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்கிறது தான் STEM லேப். இதுதான் எங்கள் ஸ்கூலோடைய STEM லேப். இங்கே எங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர் வந்து IIT கிராஜுவேட்டட்ஸ் தான். நிறைய மாணவர்கள் வந்து அவங்க கல்லூரி முடித்த பின்பு தான் ப்ளூடூத் மாடியூல், ஆர்டினோ யூனோ போன்ற காம்போனன்ட்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எங்கள் பள்ளி பருவத்திலேயே நாங்கள் ப்ளூடூத் மாடியூல், ஆர்டினோ யூனோ போன்ற காம்போனன்ட்களை பயன்படுத்தி ப்ராஜெக்ட்கள் செய்கிறோம். மாணவர்களுக்கு ரோபோட்டிக்ஸ் என்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அதற்காக எங்கள் பள்ளியில் STEM லேப் ஒரு இதை நடத்தி கொள்கிறார்கள். இதில் நாங்கள் வந்து ஹார்ட்வேர், கோடிங் போன்ற இதை கற்றுக்கொள்கிறோம். எங்கள் பள்ளி மாணவர்கள் காம்படிஷனும் கலந்து கொள்கிறார்கள். PBL ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கை நாங்கள் 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி என்விரான்மெண்ட், பிறகு ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸ்கூல் டெவலப்மெண்ட்டில் நாங்களே நம்மளோட ஓன் ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்கூல் வாலெல்லாம் பெயிண்ட் பண்ணோம். அப்புறமா வந்து கம்யூனிட்டி என்விரான்மெண்ட்டில் நாங்களே நியர்பை லேக்ஸ் இல்லைனா என்விரான்மெண்ட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணோம். ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்களே ஸ்க்ரன்ச்சீஸ், ரெசின் ஆர்ட்டு, அப்புறமா பேங்கிள் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வெளியே சேல்ஸ் பண்ணோம். நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷேட் ஹவுஸ், ஹெல்த் மிக்ஸ், டேபிள் அண்ட் சேரு, எலக்ட்ரானிக், ஆர்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, அப்புறமா இன்ட்ராக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்லு, டெக்னிக்கல் ஸ்கில், கார்பென்ட்ரி ஸ்கில், டிஃபர் அகாடமிக்கில் நாங்களே லைப்ரரிஸ், புக்ஸு, டெக்னாலஜியை ரிசோர்ஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் வேஸில் லேர்ன் பண்ணோம். இந்த PBLனால நாங்கள் அகாடமிக் புக்ஸ் தவிர நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். வணக்கம். தற்காலத்தில் ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே வருது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாங்களும் ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்க மிக ஊக்கத்துடன் இருக்கோம். என்னதான் நாங்களாம் மிக ஊக்கத்துடன் இருந்தாலும் அதை பற்றின கோர்சஸை மேற்கொள்ளணும்னா நீட், JEE போன்ற தேர்வில் மிக அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும். அதுக்கு பாடப்புத்தகம் மட்டும் போதாது, இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுக்காக எங்கள் ஸ்கூலில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இன்டகிரேட்டட் நீட் அண்ட் JEE கோர்சஸ் நடத்திட்டு வராங்க. வணக்கம், என் பேர் ஹிவன்யா. எங்கள் பள்ளியில் SEL சோஷியல் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங், அதாவது மாணவர்கள் மன வளர்ச்சி, இதை பற்றி கற்றுக் கொடுக்குறாங்க. சோஷியல் வெல்பீயிங் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்கூல் விஷன். ஒரு குழந்தையின் மனம் ஒரு தோட்டம். அவர்கள் மனதில் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுவே வளரும் என்ற சொற்களுக்கேற்ப எங்கள் பள்ளியில் யூஸ்வலாக ஒரு டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சர்க்கிள் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சர்க்கிள் டைமில் யூஸ்வலாக ப்ரேயர், திருக்குறள் அண்ட் லேட்டஸ்ட் நியூஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்போம். பட் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் பற்றியும் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் வீக்கில் கிராட்டிடியூட் பற்றி பேசுகிறோன்னா செகண்ட் வீக்கில் கைண்ட்னஸ் பற்றி பேசுவோம். இந்த மாதிரி செல்ஃப் டாக், செல்ஃப் எஸ்டீம், ட்ரஸ்ட் பில்டிங், ஒரு சைக்காலஜி டாபிக் பற்றி பேசுவோம். இதனால் இங்கே கற்றுக்கிற ஒரு விஷயமும் எங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஹாய், நான் யாழினி. எங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷனல் வெல்பீயிங்காக ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்காங்க. இவங்க வந்து எங்களுக்காக நிறையா குரூப் செஷன்ஸ், 1-on-1 செஷன்ஸ், அப்புறம் ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணுறாங்க. குரூப் செஷன்ஸ் அப்படின்னா எங்கள் கிளாஸில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இல்லை அவங்கக்கிட்டையுமே வந்து இன்ட்ராக்டிவாக இருக்க முடியுது. அதே 1-on-1 செஷன்ஸ்னால் எங்களால் பேரண்ட்ஸ்கிட்டையும் இல்லை மற்ற டீச்சர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத விஷயத்த இவங்க கிட்ட சொல்ல முடியுது. இவங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களை கைட் பண்ணுறாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் சக்சீட் பண்ணணும்னா அதை எப்படி பண்ணுறது, எந்த விதத்தில் பண்ணுறது அப்படின்றத இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ஒர்க் ஷாப்ஸ், அதாவது சைக்காலஜி ரிலேட்டட் ஸ்டால்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் ஏஜ்க்கு ரிலேட்டடான லவ் அண்ட் அஃபெக்ஷன் சம்மந்தமாக சைக்காலஜி எக்ஸ்பர்ட் வந்து 3 செஷன்ஸ் எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் பண்ணுறதுனால எங்களோட எமோஷனல் வெல்பீயிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
வணக்கம், என் பெயர் மரியம். மாறிக்கொண்டே இருக்கும் டிஜிட்டல் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தற்காலத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் கம்ப்யூட்டர் அறிவு என்பது அடிப்படையான ஒன்று. அதற்கேற்ற நாங்கள் எக்ஸல், MySQL, PowerPoint, டிசைனிங் என்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டோம். மேலும் வருங்கால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற வசதிகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் எங்களிடம் உள்ளன. இவை அனைத்தும் நாங்கள் கற்றுக்கொள்வதால் வருங்கால டிஜிட்டல் உலகில் தன்னம்பிக்கையோடு வாழலாம். ஹாய், நான் ஷெரின். இப்போ பார்க்குறது எங்களோட பயாலஜி லேப். இங்கே மைக்ரோஸ்கோப்லேருந்து லேப் கோட் வர எக்ஸ்பீரிமெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எங்களோட லேபில் இருக்குது. இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே மைக்ரோஸ்கோப்பில் ஸ்லைட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கண்ணால் பார்க்க முடியாத மைக்ரோப்ஸ், பிளான்ட் செல்ஸ் இதெல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செல்ஸோட சைஸ், ஷேப், கலர், லொக்கேஷன் இதெல்லாம் எங்களால் இதில் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இங்கே ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ணுறாங்க. இது மூலயமா ஒரு சப்ஸ்டன்ஸில் ப்ரோட்டீன் இருக்கா இல்லையான்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே வந்து குளோரோஃபில் டெஸ்ட், அப்புறம் DNA ஐசோலேஷன் பண்ணுறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணும்போது நம்ம அந்த கான்செப்டை வந்து எக்ஸாம் டைமில் கார்லேட் பண்ணி படிக்க ஈஸியாக இருக்கும். நான் வைஷாலி. இப்போ பார்க்கறது கெமிஸ்ட்ரி லேப். எங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் சீனியர் செகண்டரி லெவல் ப்ராக்டிக்கல் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே அப் டு டேட்டில் இருக்குது. எங்கள் மகரிஷி பள்ளியில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சேஃப்டி மெஷர்ஸுக்கு தருவாங்க. நாங்கள் லேப் கோட் இல்லாமல் லேப்குள்ளே என்டர் ஆக முடியாது. நெக்ஸ்ட், நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது டீச்சர்ஸ் எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே நாங்கள் நிறையா ப்ராக்டிகல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது டைட்ரேஷன். நான் பண்ணாத டைட்ரேஷன் அப்படின்னா ஒரு அன்னோன் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது. இந்த டைட்ரேஷன் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆசிட் சொல்யூஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை தியரட்டிக்கலாக படிக்கிறத விட ப்ராக்டிக்கலாக செய்யும் போது அந்த டாப்பிக்கான நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது. ஸோ எங்கள் கெமிஸ்ட்ரி லேப் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த விஷுவலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கண்ணை அதை அப்சர்வ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் அது மனசில் பதியும். வணக்கம், நான் வித்யா மேரிஜோ. இதுதான் எங்களோட ஃபிசிக்ஸ் லேப். எங்கள் ஃபிசிக்ஸ் லேபில் லென்ஸிலிருந்து கேல்வானோமீட்டர் வரை எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபிசிக்ஸ் லேப் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அப்பரேட்டஸ் எல்லாம் வெல் மெயின்டைன்டாக இருக்குது. ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் என்னோட டீச்சர் கைடன்ஸ் மூலயமா ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கெயின் ஆகுது. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறது தான் லென்ஸ் அண்ட் மிரர். இந்த லென்ஸ் அண்ட் மிரர் மூலயமா எனக்கு ரிஃப்ளெக்ஷனும் ரிஃப்ராக்ஷனும் எப்படி நடக்குதுன்னு கற்றுக்க முடிஞ்சுது. என் பள்ளி, என் பெருமை. என் பெயர் சால்சேக்ஷன். நான் மகரிஷி வித்யாமந்திர் திருவெற்றியூர் படிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்கூல் பற்றி இருக்கிற கேள்விகளை மேம் கிட்ட கேட்கறதுக்காக வந்திருக்கேன். முதல் கேள்வி, நம் பள்ளி மற்ற பள்ளிகளை விட மிக தனித்துவமாக இருக்கிறது. அதற்குரிய காரணம் என்ன? Warm greetings everyone. This is Principal Yogalakshmi, Maharishi Vidya Mandir Senior Secondary School, Thiruvettriyur. Vanakkam. So the question which you asked now, our school is number 1 in North Chennai for initiating Montessori methodology. ஸோ நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் மாண்டெசரி மெத்தடாலஜினா என்ன அப்படிங்கிறது. ஸோ அந்த மாண்டெசரி மெத்தடாலஜியில் like how the students are getting benefited at class level, how the teachers are equipping the students, குழந்தைங்க எந்த அளவு பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படிங்கிறது it matters a lot. Say for example, it is entirely different from traditional methodology. So traditional methodology you could have seen in other schools. நம்ம ஸ்கூலில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. you could have seen in other schools. அங்கே பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் டீச்சர் போவாங்க, they'll be taking classes. Soon after the classes, they'll be coming out. Whereas in Montessori, we are segregating. The class la evlo students irukangalo avangale vandu we are grouping the students into small groups. And the small groups ku oru adult poitu avanga enna class edukkanumo adu oru presentation அப்படிங்கிற மாதிரி they'll be giving to the students. Soon after the presentation,
those particular subjects-க்கு they'll be working with materials. அந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களே. ஸோ லேர்னிங் வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் வி ஆர் கிவிங் ஸ்பேஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம அங்கே கொடுக்குறோம். வி ஆர் நாட் ஃபோர்ஸிங் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு இப்போ சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நான் சயின்ஸ் அந்த டைமில் படிக்கிறேன். ஸோ சயின்ஸ் அந்த பர்டிகுலர் டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா வேற ஒரு குரூப் they will be working with some other subjects. So this is how the students are getting benefited. And I hope all my kids are enjoying this Montessori methodology at Maharishi Tiruvattriyur. ஓகே மேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட கல்வி மற்றும் தனி மனித வளர்ச்சிக்கு எப்படி நம்ம பள்ளி உதவி செய்து? Actually it's a very good question you asked me. இங்கே நம்ம Montessori methodology பற்றி earlier questionல பேசியிருந்தோம், which is highlighted initiatives where we are doing for the students. We call it as project-based learning. I think you could have completed all those things and you have moved on, stepped into class 9, and you are also a part of PBL now. So project-based learning, and the project-based learning அந்த மூலயமா படிக்கிறதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லேர்னிங் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவைப்படுது. அங்கேயுமே வி ஆர் ஜஸ்ட் குரூப்பிங் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஈஸியாக இருக்கும் அந்த குரூப். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் ஃபார் த எக்ஸ்பர்ட் டாக். ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அனதர் குரூப் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஆர் ரிக்வயர்ட். ஒரு எக்ஸ்பர்ட் வர வச்சு அந்த எக்ஸ்பர்ட் சொல்கிறத நோட்ஸ் எடுத்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸே தே ஆர் ஒர்க்கிங் பை தெம்செல்ஸ். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் டெல் யூ. இந்த லான் இங்கே இருக்கிறது, இந்த லான் பண்ணது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ யூ நோ வெல் அபவுட் திஸ், ஹவு மச் ஒர்க் யூ பீப்புள் ஹவ் ஸ்பெண்ட் ஃபார் திஸ் இந்த ப்ராஜெக்ட்க்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்ட் டு த என்விரான்மெண்ட் அண்ட் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன பண்ணணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு விஷயம் நான் பண்ணணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அந்த ஃபண்ட் எவ்வளோ தேவைப்படுது, அதை செஞ்சு முடித்த உடனே அதை எப்படி நம்ம சேல் பண்ணலாம், சேல் பண்ணுறதுக்கு எவ்வளோ வெளியிலேருந்து நமக்கு அப்ரிசியேஷன் வர்றது. என்டையர் ஒர்க் ஹஸ் பீன் டன் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்னால ஃபார் ஷியூர் ஐம் டெல்லிங் யூ ஆல் த கிட்ஸ் அட் மஹரிஷி வித்யா மந்திர் திருவொற்றியூர் வில் சர்வைவ் இன் ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சருக்கான சர்வைவல் மட்டும் இல்லை, எந்த மாதிரி ஒர்க்கை எப்படி பண்ணணுங்கிறது ஆன் ஸ்பாட்டில் அந்த ஒரு presence of mind-ஓட they are nurtured, and the word I will be using. Not only nurturing the student as well as collaboration, problem solving skills. இந்த மாதிரி நிறைய அந்த 21st century skills they are just covering them. It's a pride moment for me to share all these things where all the students are exposed to such type of environment. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போத் அகாடமிக்லி போத் பர்சனலி நல்லா எஜுகேட் ஆவாங்க. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் என்னெல்லாம் சொல்லி தரீங்க? Exactly. So in the last question that you have asked about academically ready பண்ணுறோம், at the same time பர்சனலியாகவும் அவங்கள வந்து பர்சனல் க்ரூமிங்கும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே robotics பண்ணுறோம் அண்ட் டான்ஸ், சிங்கிங், poem writing, lot of things students are engaged, and along with it foreign languages நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபாரின் லாங்குவேஜஸ்லாம் வெரி மச் நீடட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுறோம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் when they step in to their professional careers. இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பாதுகாப்பான மற்றும் நர்ச்சரிங் என்விரான்மெண்ட் எப்படி உறுதி பண்ணுறீங்க? இங்கே நம்ம சேஃபஸ்ட் மோட் ஆஃப் என்விரான்மெண்ட் சொல்கிறச்சே ஐ குட் ஹைலைட் இங்கே வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டே அப்படிங்கிற ஒரு டே வந்து அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில் வி ஹேட் ஸ்கெடியூல் ஹியர் அட் ஸ்கூல் லெவல். ஸோ அந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டேயில் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பார்ட்டிசிபேட்டட். அவங்களுமே அழகாக ஸ்டால்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க. இந்த மென்டல் ஹெல்த் டேயில் லைக் யூஸிங் த கலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எமோஷன்ஸு எந்த அளவு இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத பேசணும். ஒருத்தரோட மென்டல் ஹெல்த் எந்த அளவு ஹெல்த்தியாக இருக்கணும், எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அதை பற்றி எல்லாமே கூட ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்தோம் நம்ம அங்கே. ஓகே மேம், அப்போது நம்ம ஸ்கூலோட எதிர்காலத்தோட கனவுகள் மற்றும் நோக்கம் அதுக்காக என்ன? வெரி டிட்டர்மின்டு குவெஸ்சன். நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்யூச்சர் ரெடினஸ் மட்டும்தான் நம்மளோட
மோட்டோவாக இங்கே இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம். பட் ஃபைனல் அவுட்புட் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் ரெடினஸ், செல்ஃப் டிசிப்ளின். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஒரு குழந்தைகளுமே அந்த ஃப்யூச்சரை எப்படி கொண்டு வரணும், என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், அவரோட ஃப்யூச்சரை அவர் எப்படியெல்லாம் மோல்ட் பண்ணிக்கணும், இந்த எல்லா ஏரியாஸ்லையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். தெர் இஸ் நோ டவுட் இன் இட். அந்த ஃப்யூச்சர் ரெடினஸ்க்கு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் எக்யூப்ட் வித் ஆல் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். தேங்க்யூ மேம். என்னோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு மேம். இந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ. வணக்கம், நான் தனுஸ்ரீ. நான் மாண்டசரி முறை பற்றி எங்கள் மேம் கிட்ட சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். வணக்கம் மேம். மாண்டசரி முறை பள்ளியை ஏன் வட சென்னையில் திறக்கணும்னு நினச்சிங்க? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? ஃபஸ்ட்டு வந்துட்டு மாண்டசரி ஸ்கூல்ஸை வந்துட்டு சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறைச்சலாக இருக்கும் ஆக்சுவலி. பட் ஒன்ஸ் எனக்கு இந்த மாண்டசரி பள்ளியை பற்றி தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இது எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எய்ம் எனக்கு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு மாண்டசரி பள்ளி வந்துட்டு வட சென்னையில் கிடையாது. சவுத் சென்னையில் எடுத்தோம்னா நிறையா பள்ளிகள் இருக்கும். ஸோ நார்த் சென்னையில் இருக்க பசங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு மோட்டிவில் தான் நார்த் சென்னையில் மாண்டசரி ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணோம். மற்ற பள்ளிகளை விட நம்ம பள்ளி ரொம்ப தனித்துவமாக தெரியுது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? எஸ், ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க நம்ம ஸ்கூல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டுக்கு போகும்போது அங்கே நியர்பை இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க அவங்க ஸ்கூல் எப்படி இருக்குது, நம்ம ஸ்கூல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரீடம்க்கு வி டூ அ லாட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஸோ அவங்களோட எண்ணங்கள் பிரதிபலிக்கிற போது அதுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறோம், காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்குறோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு த ரிலேஷன்ஷிப் வித் த டீச்சர் அண்ட் த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால அந்த டீச்சர்ஸ் அண்ட் சைல்டோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸோ எங்களால் எல்லா ஒரு சப்போர்ட்டும் பசங்களுக்கு கொடுக்க முடியுது. அட் த சேம் டைம் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் தனித்துவமான கல்வி முறை, ஸோ மாண்டசரி முறை அப்படிங்கிறது வந்துட்டு பசங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி கொடுத்து அந்த ஃப்ரீடம் எல்லாமே கொடுக்கறதுனால அவங்க ஃப்யூச்சருக்கு தேவையானதை அவங்களால திங்க் பண்ண முடியுது. அதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஸ்கூல் எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க? சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலி. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு நாங்கள் சமூகத்தில் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறத விட ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு ஆஸ் அ ஸ்கூல் வி பிளே அ மேஜர் ரோல் இன் த சோஷியல் டெவலப்மெண்ட். ஐ பிலீவ் செல்ஃப் டிசிப்ளின் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த சோஷியல் டெவலப்மெண்ட். ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன்னோட தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடித்தாலே ஸோ சமூகத்தோட டெவலப்மெண்ட்டை நம்ம நல்லபடியாக பார்க்கலாம். ஸோ அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு நிறையா பாடுபடுறோம். ஸோ இது ஒரு மிலிட்ரி ஸ்கூல் மாதிரி இல்லாமல் பக்கத்தில் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் ஸோ உள்ளொழுக்கம் அப்படிங்கிறத வந்து நிறையா வந்துட்டு இன்சிஸ்ட் பண்ணுறோம். அதனால் பசங்க செல்ஃப் டிசிப்ளினோட வந்துட்டு டெவலப் ஆகி இந்த ஒரு சொசைட்டிக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறோம். பேரண்ட்ஸ்க்கும் இந்த ஸ்கூலுக்குமான ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ 2 bullock cart ride. ஸோ பேரண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் த ஸ்கூல் ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே ஒரு எய்மோட ஃபார்வர்டில் போனோம் அப்படின்னா பசங்களோட ஜேர்னியும் இட் வில் பி ஹாப்பியாக இருக்கும். அதனால் ஸ்கூலில் செய்கிற எல்லாமே வந்துட்டு வி மேக் இட் ஸோ டிரான்ஸ்பரண்ட். ஸோ அண்ட் வி மேக் ஷுர் த பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ த பார்ட் ஆஃப் த சைல்ட்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ அது வந்துட்டு பசங்களுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த ஸ்கூல் அண்ட் த ட்ரையாங்கிள் பிட்வீன் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அண்ட் த பேரண்ட் வந்துட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஸோ இப்போ ஆஃப் லேட் வந்துட்டு நிறையா ரீடிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் த பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் அஸ் வெல் அஸ் த சைக்காலஜி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து சில சைக்காலஜி டாபிக்ஸை வந்துட்டு ரீட் பண்ணுறோம். அதை ரீட் பண்ணும்போது ஒரு பெற்றோருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆன புரிதல் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகுது. அப்போ வந்துட்டு எங்களோட ரோல் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. How do you foresee the education in the future? Education in the future should be a boundless education actually. So not confined within the book, not confined within the notebooks and everything. It should be a wall-less education where it should not stop the thinking capability of the children. So they should have a freedom to think, freedom to explore and freedom to execute the same thing what they want to achieve in their life.